அண்மைச் செய்தி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தடுப்பது குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். முதலமைச்சரின் இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சாய்குமார், உள்துறை செயலாளர் மணிவாசன் ஆகியோரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோர், சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையினுடைய ஐஜி பவானிஸ்வரி ஐயர், பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஏடிஜிபி அனிஷா உசேன் ஆகிய அந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பேற்றதன் பிறகாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, மேலும் அதெல்லாம் நடைபெறாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் பேச இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, எப்படி இருக்கப் போகிறது என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த ஆலோசனையில் பேச இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நேரத்தில் தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் வந்தவுடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.